அடுத்து 10வது கணக்குமா P of A = 0.4 மற்றும் P of A சேர்ப்பு B = 0.7 எனில் P of B ஐ கீழ்காணும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு காண்க. P of B தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் சாமி. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் A மற்றும் B ஒன்றை ஒன்று விளக்கிய நிகழ்ச்சிகள். அப்போ ஒன்றை ஒன்று விளக்கிய நிகழ்ச்சிகள் அப்படின்னு சொன்னால் P of A வெட்டு B = 0. ஓகே. அடுத்து A மற்றும் B சார்பிலா நிகழ்ச்சிகள். சார்பிலா நிகழ்ச்சிகள் எனில் P of A வெட்டு B = P of A டாட் P of B. ஓகே. எந்தெந்த ஃபார்மில் யூஸ் பண்ணி போகணுன்றதை முன்னாடியே சொல்லிடுறேன். அடுத்து P of A by B அப்படின்னு சொன்னால் பியின் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு பியின் நிபந்தனையில் ஏயின் சார்பு நிலை அப்படிங்கிறது. அப்போ P of A வெட்டு Bயை யாரால் வகுக்கணும்? P of Bயால் வகுக்கணும். இங்கே B by Aனா P of A வெட்டு Bயை யாரால் வகுக்கணும்? P of Aவால் வகுக்கணும். ஓகே. இதெல்லாம் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் சாமி? நம்ம ஃபார்முலா சொல்லிட்டேன். இதை வச்சு நம்ம போட போகிறோம். வாங்க போகலாம். ஸோ கொடுத்துருக்கிற டீட்டெயில் நம்ம எழுதியாச்சாமி. P of A எழுதிட்டோம், P of A சேர்ப்பு B எழுதிட்டோம், P of B தான் இப்போ எல்லாத்துலேயுமே கண்டுபிடிக்க போகிறோம். ஒன்றை ஒன்று விளக்கிய நிகழ்ச்சிகளில் P of A வெட்டு B = 0. இங்கே எண்ணில் போட்டுக்கோங்க. சரியா? ஃபுல்லாக எழுதினாலும் ஓகே தான். இப்போ P of A சேர்ப்பு B ஃபார்முலா சொல்லுங்கள். எனக்கு கொடுத்துருக்கிறத வச்சு தான் போட முடியும். P of A + P of B - P of A வெட்டு B. A வெட்டு B தான் ஒன்றை ஒன்று விளக்கு நிகழ்ச்சி சொல்லிட்டாங்க. அப்போ இது போட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா 0 கிடைச்சி அதை தானே வரப்போகுது. P of A மதிப்பு 0.4 ப்ளஸ் P of B தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. P of A சேர்ப்பு மதிப்பு 0.7. இந்த முன்னாடி குறியெல்லாம் ப்ளஸ்ன்னு அர்த்தம். ப்ளஸ்ஸாக இருக்கிற 0.4 இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸாக மாறும். -0.4. This implies P of B = 7லேருந்து 4 கழிச்சா 3, 0.3. ஓகே. அடுத்தது சார்பிலா நிகழ்ச்சிகள் எனில் P of A வெட்டு B = P of A டாட் P of B. இப்போ P of A வெட்டு B எனக்கு தெரியாது. ஆனால் என்ன தெரியும்னா P of A சேர்ப்பு B தெரியும். இந்த ஃபார்முலாவில் திருப்பி போகிறேன் நான். P of A சேர்ப்பு B = P of A ப்ளஸ் P of B மைனஸ் P of A வெட்டு B. அப்போ சார்பிலா நிகழ்ச்சிகள் சொன்ன ஃபார்முலா இது பண்ணோம். P of A வெட்டு B தான் P of A டாட் P of Bன்னு போடணும். ஓகே. இப்போ P of B மதிப்பு 0.4, இதனுடைய மதிப்பு 0.7. இப்போ இது ரெண்டுத்துலேயும் பார்க்குறோம். இது ஒரு உறுப்பு, இது ஒரு உறுப்பு, இது தனி உறுப்பு நான் இங்கே வச்சுக்கிறேன். P of B பொதுவாக இருக்குது. அப்போ P of B ப்ளஸ் P of B நான் பொதுவாக வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னால் பொதுவாக எடுத்தால் ப்ராக்கெட் போடணும். இந்த ப்ராக்கெட் போடுறதுனால அடுத்த ப்ராக்கெட் இதை போட்டுக்கிறேன். ப்ராக்கெட் போட்டால் கேன்சல் பண்ண ஒரு முறை 1 டைம். ஸோ 1 - P of A மதிப்பு 0.4. ஓகே. இப்போ 0.7லேருந்து 0.4 கழிச்செல்லாம் ப்ளஸ்ஸாக இருக்குது தானே பக்கம் வந்துச்சுன்னா மைனஸாக மாறிடும். கழிச்சா என்ன வரும்? 0.3 = P of B ஆஃப் 1லேருந்து 4 கழிக்கணும். அதாவது 10 ரூபாயிலேருந்து 40 ரூபா கழிச்சா மீதி 60 ரூபா. ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கலாம். 0.6. இந்த பெருக்கலாக இருக்கிற 0.6 இந்த பக்கம் வந்துச்சுன்னா வகுத்தலாம் மாறும். This implies P of B = 0.3/0.6. ஒரு ஸ்தானம் தான் இருக்குது. 1 3 3 2 3 6. அப்போ 0.5. ஓகே. அடுத்து தேர்ட் ஒன் P of A by B = 0.4ன்னு கொடுத்துட்டாங்க. P of B கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நமக்கு என்ன ஃபார்முலா? P of A by B = P of A வெட்டு B by P of B. எனக்கு P of A வெட்டு B தெரியாது. ஆனால் தெரிஞ்சது என்னென்னா A சேர்ப்பு B ஃபார்முலா தெரியும். அப்போ P of A சேர்ப்பு B = P of A ப்ளஸ் P of B மைனஸ் P of A வெட்டு B. எனக்கு A வெட்டு B தான் தேவை. அதை நான் மைனஸாக இருக்கிற A வெட்டு B இந்த பக்கம் கொஞ்சம் ப்ளஸ்ஸாக மாறிடும். இந்த ப்ளஸ்ஸாக இருக்கிற A சேர்ப்பு B அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸாக மாறும். இப்போ ஃபார்முலா என்ன எழுதிக்கலாம்? P of A ப்ளஸ் P of B மைனஸ் P of A சேர்ப்பு B. ஏவையும் பியையும் சேர்த்துட்டு A வெட்டு Bயை கழிச்சா A சேர்ப்பு B கிடைக்கும். ஏவும் பியும் சேர்த்துட்டு A சேர்ப்பு Bயை கழிச்சா A சேர்ப்பு Bயை கழிச்சா A வெட்டு B கிடைக்கும். A வெட்டு Bயை கழிச்சா A சேர்ப்பு B கிடைக்கும். P of B. ஓகேம்மா. இப்போ இதனுடைய மதிப்பு என்னது? 0.4 அப்ளை பண்ணிக்கலாம். P of A மதிப்பு இங்கே பை போட்டுக்கிறேன். P of B போட்டுக்கிறேன். P of A மதிப்பு 0.4 ப்ளஸ் P of B எனக்கு தெரியாது, அதுதான் கேட்குறாங்க. மைனஸ் P of A செட் B மதிப்பு 0.7. ஒத்த உறுப்புகளை ஒன்றா சேர்த்தலாம். ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும். பெரிய என்னது சின்ன கழிச்சா 0.3 மைனஸ் 0.3 ப்ளஸ் P of B பை P of B. இங்கே என்ன இருக்குது? 0.4. இப்போ நடுவில் ப்ளஸ் இருக்குது. மேலே எத்தனை உறுப்புகள் இருந்தாலும் கீழே பகுதியில் ஒரே உறுப்பு இருந்துச்சுன்னா மேலே இருக்க அத்தனை உறுப்புகளுக்கும் P of B சொந்தம். பிரித்து எழுதலாம். அப்போ மைனஸ் 0.3 பை P of B ப்ளஸ் P of B பை P of B.
பி கேன்சல் ஆச்சுன்னா 1 0.4. இப்போ என்னென்னா இந்த மைனஸாக இருக்கிற 0.3 பை பி ஆஃப் பி தான் பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ்ஸாக மாறும். இந்த ப்ளஸ்ஸாக இருக்கிற 0.4 அந்த பக்கம் போனால் மைனஸாக மாறும். அப்போது 1 என்னது 1.0ன்னு அர்த்தம், மைனஸ் 0.4. இங்கே இருக்குது 0.3 பை பி ஆஃப் பின்னு கிடைக்கும். ரைட்மா? இப்போது தசமம் ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னால் தசமோடியிலேருந்து 1.0. 10 ரூபாயிலேருந்து 4 ரூபாய் கழிச்சா 6 ரூபா, ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி கொடுக்கணும். 0.3 பை பி ஆஃப் பி. எனக்கு பி ஆஃப் பி மதிப்பு தான் தேவை, ஆனால் வகுத்தில் இருக்குது, எனக்கு பெருக்கல் வேணும். ஸோ வகுத்தில் இருக்கிற பி ஆஃப் பி அந்த பக்கம் போச்சு நான் பெருக்கலாக மாறும். பெருக்கலாக இருக்கிற 0.6 இந்த பக்கம் வந்துச்சுன்னா வகுத்தில் மாறும். ஸோ 0.3 பை 0.6 ஈக்குவல் டு பி ஆஃப் பி. திஸ் இம்ப்ளைஸ் ஒரு ஸ்தானத்தில் தான் புள்ளி இருக்குது, 1 3 3 2 3 6. பி ஆஃப் பி ஈக்குவல் டு 1/2, தட் இஸ் ஈக்குவல் டு 1/2னா பாதின்னு அர்த்தம், 0.5. ஓகே. அடுத்து ஃபோர்த் ஒன் என்ன கேட்குறாங்கன்னா, ஃபோர்த் ஒன் கொடுத்துட்டாங்க, பி ஆஃப் பி பை ஏ ஈக்குவல் டு 0.5. அதே தான் அங்கேயே பார்க்க போகிறோம். அதே ஃபார்மில் எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம் சாமி. பி ஆஃப் பி பை ஏ ஈக்குவல் டு P of A with B by P of A. A with B யாரால் வகுக்கணும்? ஏவால் வகுக்கணும். தட் இஸ் ஈக்குவல் டு ஏ சேர்ப்பு பியை கழிச்சா ஏவும் பியும் சேர்த்துட்டு ஏ சேர்ப்பு பியை கழிக்கணும் பை பி ஆஃப் ஏ. ஓகே, இதை அப்ளை பண்ணிக்கலாம். 0.5 ஈக்குவல் டு 0.4 ஏனுடைய மதிப்பு பியினுடைய மதிப்பு தான் கண்டுபிடிக்க போகிறோம். மைனஸ் 0.7 பை பி ஆஃப் ஏ. மறுபடியும் இங்கே கழிச்சா நான் வந்துடும், மைனஸ் 0.3 வந்துடுமா? தட் இஸ் திஸ் இம்ப்ளைஸ் 0.5 ஈக்குவல் டு பி ஆஃப் பி மைனஸ் 0.3 பை பி ஆஃப் ஏ. பி ஆஃப் ஏனுடைய மதிப்பு நான் சமயம் 0.4 போட்டுக்கலாம். 0.4 இந்த வகுத்தில் இருக்கிற 0.4 இந்த பக்கம் வந்துச்சுன்னா பெருக்கலாம் மாறும். 5 இது ஒரு ஸ்தானம், இது ஒரு ஸ்தானம், 2 ஸ்தானம் தள்ளி பிடிக்கிறோம். முன்னாடி ஒன்றுனா 0 இருக்குதுன்னு அர்த்தம். பி ஆஃப் பி மைனஸ் 0.3. எனக்கு பி ஆஃப் பி தான் தேவை. மைனஸ் 0.3 இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் 0.3. 3 அர்த்தம், ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம், அங்கே 0 இருக்குதுன்னு அர்த்தம். தட் இஸ் திஸ் இம்ப்ளைஸ் பி ஆஃப் பி ஈக்குவல் டு 0.50 அல்லது 0.5. ஓகே சாமி? இது வரைக்கும் தெரிஞ்சிருக்காது, இது வரைக்கும் போட்டாச்சு. ரைட்?